சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அனுதினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 20/1/2026 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் வாங்கு. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் தை மாதம் 6ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. திதி பார்த்தோம்னா வளர்பிறை திதியை திதி இரவு 2:43 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து வளர்பிறை திருத்தியை திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா திருவோணம் நட்சத்திரம் மதியம் 1:05 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து அவிட்டம் நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்தயோகம் கூடிய நாளாக இருக்கிறது. இதுபோக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இன்றைக்கு சித்தி அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா பாலவம் அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்திருக்கா. இந்த நாளானது ஒரு மேல் நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே சந்திர தரிசனம் அப்படிங்கிறத கொடுத்திருப்பா. இந்த சந்திர தரிசனம் மாலை 6 மணி முதல் 7:28 வரையில் நீடித்திருக்கும். ஆக இந்த நேரத்தினை பயன்படுத்தி கொண்டு எல்லோரும் அந்த சந்திர தரிசனத்தை செய்ய வேண்டியது. இதுபோக இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே ஸ்ரவண விரதம் அப்படிங்கிறதையும் கொடுத்திருப்பா. இன்றைக்கு திருவோண நட்சத்திரம்ங்கிறது வியாபிச்சுட்டு இருக்கு இல்லையா. ஆக இந்த நாளிலே பெருமாளை நினைத்து திருவோண விரதம் அந்த ஸ்ரவண விரதத்தினை மேற்கொள்ள வேண்டியது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 6:39 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6 மணிக்கும் சந்திர உதயம் என்பது காலை 7:35 சந்திர அஸ்தமனம் என்பது இரவு 7:28 சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4:58 முதல் காலை 6:39 வரையில் நீடித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மதியம் 3:10 முதல் மாலை 4:35 வரையிலும், யமகண்டம் என்பது காலை 9:29 முதல் பகல் 10:54 வரையிலும், குளிகை காலம் என்பது மதியம் 12:19 முதல் 1:45 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:54 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு வடக்கே சூலம் பகல் 11:11 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக பால் அறிந்துவிட்டு வடக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தோம்னா இந்திரா ராமமூர்த்தி அப்படிங்கிற ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார். அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு பெண் தன்னை விட வயதில் இளைய ஆண் மகனை திருமணம் செய்து கொள்ளலாமா அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. அவர் கொஞ்சம் வருத்தப்பட்டும் எழுதியிருப்பார். தன்னுடைய பேத்தி தன்னை விட வயதில் இளைய ஒரு பையனை அவர் விரும்புகிறார், கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றார். நாங்க ஜாதி வித்தியாசம்லாம் பார்க்கலாம் கூட அவருடைய ஏஜ் கேட்கும்போது ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. அவனுடைய வயசு பார்த்தோம்னா இந்த பெண்ணை விட அவன் 2 வயது இளையவனாக இருக்கிறான். எப்படி திருமணம் செய்து கொடுப்பது, இதனை சாஸ்திரம் ஏற்றுக்கொள்ளுமா அப்படின்னு கேட்டுட்டு அது ஏத்துக்காதுன்னு சொன்னா கூட அந்த பெண்ணு நிறைய தர்க்கம் செய்கிறாள். இன்றைக்கு இருக்கக்கூடிய விஐபி வீட்டுல எல்லாம் பார்க்கலாம், ஒரு மிகப்பெரிய ஒரு கிரிக்கெட் பிளேயர் இருக்கார், அவரும் தன்னை விட வயதில் மூத்த பெண்ணைத்தான் திருமணம் செய்து கொண்டிருக்கிறார். அதே மாதிரி ஒரு உலக அழகி ஒரு பெண் பெயரை சொல்லி அவரும் தன்னை விட வயதில் இளைய ஒரு ஆண்மகனைத்தான் திருமணம் செய்து கொண்டிருக்கிறார். அவங்க எல்லாம் நல்லா இல்லையா, நல்லபடியா தானே குடும்பம் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தைகள் எக்ஸாம்பிள் காட்டுறா. என்ன பதில் சொல்றதுன்னே புரியல, சாஸ்திரம் என்ன சொல்றது அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. நிச்சயமாக இது சாஸ்திர விரோதம்தான், அதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஒரு பெண் தன்னை விட வயதில் இளைய ஆண்மகனை கண்டிப்பாக திருமணம் செய்து கொள்ள கூடாது. இதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இது நம்ம ஏன் சாஸ்திரம் சொன்ன விஷயங்கள்லாம், சாஸ்திரம்னா என்ன தெரியுமா, அது சூத்திரம் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம், ஃபார்முலா அப்படிங்கிற மாதிரி கூட எடுத்துக்கலாம். நமக்கு நிறைய விஷயங்களை ஆய்வு செய்து ஒரு ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு ஃபார்முலாவை கொடுத்து வச்சிருப்பா, அதுதான் சாஸ்திரம்னு எடுத்துக்கலாம். இது பயாலஜிக்கலி நிறைய பிரச்சனைகளை கொடுத்து விடும்.
மேம்படும். அவர்களுக்குள்ளாக தாம்பத்தியத்திலும் சரி, அவர்களுடைய உடற்கூறியல் அப்படின்னு வரும் பொழுது எப்பொழுதுமே பெண்ணானவள் கொஞ்சம் அட்வான்ஸ்டா தான் இருப்பா. அதனாலதான் ஒரு பெண்ணுக்கு ஒரு 18 வயசுல இருக்கக்கூடிய மெச்சூரிட்டி இந்த ஆண்மகனை பொறுத்தவரை அவனுக்கு 21 வயசுல தான் வரும்னு சொல்றா. 21 அல்லது 22 வயசுல தான் வரும். ஒரு 5 வயசு வித்தியாசங்கிறது தான் நார்மல் அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருப்பா. அட்லீஸ்ட் ஒரு 3 வயசு இல்ல 2 வயசு அந்த மாதிரியாச்சும் இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது இல்ல அட்லீஸ்ட் கொஞ்சமாச்சும் இளையவளாகத்தான் இருக்க வேண்டும் சொல்றா. கண்டிப்பா இளையவளாகத்தான் இருக்க வேண்டும் அந்த பெண்மணியானவள். அப்பதான் ஏன்னா இவருடைய அட்வான்ஸ், இவருடைய திங்கிங் அப்படிங்கிறதோட அவருடைய எண்ண ஓட்டங்களும் ஒன்றாக செல்லும். இது சைக்கலாஜிக்கலி மட்டும் இல்ல, பிசிக்கல் நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா. திருமணம் என்பது அவர்களுக்குள்ளாக ஒரு அந்த தாம்பத்தியம்ங்கிற விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, அது அத்தனையுமே அப்பொழுதுதான் சரியாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் ஆய்வு செய்துதான் இப்படி சொல்லி இருக்கிறார்கள். இது போக ஒரு நமஸ்காரம் பண்றது அப்படிங்கறத வச்சிருப்பா. ஒரு நல்ல நாள் அப்படின்னு வரும் பொழுது அந்த பெண்மணியானவள் நமஸ்கரிக்க வேண்டும் என்று வரும் பொழுது வயதில் இளையவர்களை நமஸ்கரிக்க கூடாதுங்கிறது இருக்கு இல்லையா. வயதில் இளையவர்களை நமஸ்கரித்தால் அவருடைய ஆயுளானது குறைந்து கொண்டே செல்லுங்கிறார். யாருடைய ஆயுள், யாருக்கு நமஸ்காரம் பண்றோமோ, யார் ஒருத்தர் ஆசீர்வாதம் பண்றாளோ அவ நமஸ்காரம் பண்றவாளை விட வயசுல சின்னவாளா இருந்தா அவளுடைய ஆயுள் குறைஞ்சிடுமாம். அது ரொம்ப முக்கியம் இல்லையா. அப்ப கணவனுடைய ஆயுள் குறைந்தால் அந்த பெண்மணி எப்படி இருப்பா, நம்ம பொதுவாவே தீர்க்க சுமங்கலியா இருக்கணும் தானே நினைப்போம். இந்த மாதிரி ஆயுள் குறைஞ்சிடும் அப்படிங்கிற ஒரு விஷயம், சார் இதெல்லாம் மூட நம்பிக்கை அப்படின்னு சொன்னா கூட இது எதற்காக சொல்லி இருக்கிறார்கள் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மாதிரி அறிவியல் ரீதியான காரணங்கள் நிறைய இருக்கிறது. இது போக ஒரு தலைவன் என்று வரும் பொழுது பதி அப்படின்னு தானே சொல்றா. பதி சதி அப்படின்னு பிரிப்பா. ஒரு பத்தியானவன் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு வரும் பொழுது அவனை சூரியனாக பாவிக்கிறார்கள். ஒரு சத்தின்னு சொன்னா அவள் ஒரு தர்ம பத்தினினே வச்சுக்கலாமே. அதனை சந்திரனாக ஜோதிடவியல் ரீதியாக பார்க்கும் பொழுது அதனை சந்திரனாக பாவிக்கிறார்கள். சந்திரனை விட சூரியவர் தான் வயதிலே பெரியவன், சந்திரனை விட சூரியன் தான் முதல்ல வந்துச்சுன்னு சொல்றோம். இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லப்பட்ட கருத்துக்கள். நம்முடைய தர்ம சாஸ்திரத்தை பொறுத்தவரை நம்முடைய சாஸ்திரமானது கண்டிப்பாக ஆண்மகன்தான் வயதிலே பெரியவராக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத வலியுறுத்தியே சொல்கிறது. அப்பொழுதுதான் அவனால் அந்த குடும்பத்தை நல்லபடியாக நிர்வகிக்க முடியும். விஐபிஸ்லாம் நம்ம எக்ஸாம்பிள் காமிக்கலாம், ஆனா அது வேற. ஆனா அவர்களுக்குள்ளாக எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும், எவ்வளவு அதுக்குள்ள நிறைய சங்கடங்கள் இருக்கும், அதெல்லாம் பார்க்கணும் இல்லையா. அதெல்லாம் நமக்கு தெரியாது. நம்ம அவங்க நல்லா இருக்காங்க, அதை பத்தி சந்தோஷம். அது நம்ம அவங்களை குறையாக சொல்லவில்லை. எங்கேயோ ஒரு எக்ஸம்ஷன்ங்கிறதெல்லாம் இருக்கலாம். ஆனால் அப்படி இருந்தாலும் கூட அவை அனைத்துமே சாஸ்திரத்திற்கு விரோதம்தான். அதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நன்றாக வலியுறுத்தி சொல்லுங்கள் உங்களுடைய பேத்திக்கு அப்படிங்கிறத எடுத்து சொல்றோம். இதுல இந்த குழந்தைகள் பேசுறா கேட்கிறாங்கிறதெல்லாம் வேற. கொஞ்சம் நிதானமாக அவரை யோசிப்பதற்கு நேரத்தினை கொடுங்கள். வீட்டுல ஒரு வரலட்சுமி விரதம்ங்கிறது வர்றது, நமஸ்காரம் பண்ணணும்னு சொன்னா அவன் உனக்கு நமஸ்காரம் பண்ண முடியுமா? ஏன் அவன் எனக்கு நமஸ்காரம் பண்ணா என்ன அப்படின்னு விதண்டாவாதம் பேச முடியுமா? இது எங்குமே நடக்காத ஒரு விஷயம் அல்லவா. அதை சாஸ்திரமும் ஏற்றுக்கொள்ளாதல்லவா. நீங்க சாஸ்திரம் ஏத்துக்குமா, இது சாஸ்திரத்திற்கு உட்பட்ட விஷயமான்னு கேட்டா நிச்சயமாக இது சாஸ்திரத்திற்கு விரோதமான விஷயம்தான். இதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. வயதில் இளைய பெண்ணைத்தான் ஒரு ஆண்மகன் திருமணம் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் வாழ்க்கை என்பது நன்றாக இருக்கும். வயதில் இளைய பெண்ணு அதுக்காக ரொம்ப வயசு வித்தியாசத்துல கல்யாணம் பண்ணணுங்கிறதெல்லாம் இல்லை. சாதாரணமா கொஞ்சம், அது இந்த காலத்தை பொறுத்தவரை இந்த 2K கிட்ஸ்லாம் அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன பண்ணுவான்னா கொஞ்சம் ஈக்குவலா இருந்தா கூட பரவாயில்லங்கிற மாதிரிதான். 1 or 2 years தான் டிஃபரன்ஸ் இருக்கணும், அதுக்கு மேல இருக்கக்கூடாதுங்கிறா. இது எல்லாத்தையும் விட என்ன தெரியுமா, வாடா போடான்லாம் வேற பேசுறா. அப்படிலாம் கண்டிப்பாக பேசக்கூடாது. அவர்களுக்குள்ளாக ஒரு அந்யோன்யம் அன்பு என்பதெல்லாம் இருக்கலாம். ஆனால் 4 பேர் மத்தியிலன்னு வரும் பொழுது கணவனை அந்த பெண்ணானவள் நிச்சயமாக வாடா போடாலாம் சொல்லவே கூடாது. பெயரிட்டு அழைப்பதும் தவறுதான். அதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த தகவலோடு இன்றைய தினம் உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். அன்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன்.